சால்வ் பண்ணுவோம். இதை எப்போதுமே சால்வ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது ஏன்றது ஒரு அரே, கரெக்டாக? ஸோ ஏன்றது என்ன குறிக்கும் அப்படின்னா பேஸ் அட்ரஸ் ஆஃப் த அரே. இது பேஸ் அட்ரஸ் 1000 அப்படின்னா ஏ வந்து இந்த 0 வந்து 1000ல் ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஏ வந்து 1000. இது வந்து 1004ல் ஸ்டோர் ஆயிருக்கும், ஏன்னா ஒரு இன்டிஜருக்கு 4 பைட். ஓகேவா? ஸோ இந்த எல்லா அட்ரஸையுமே ஏ ப்ளஸ் 1 என்ன 1004, இது எல்லா அட்ரஸையுமே இந்த அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெமரியில் ஏக்கு எங்கே இருக்கும், ஏல 1000 இருக்கும், கரெக்டா? இது வந்து ஏ அரே. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பி, இப்போ ஏன்றது வந்து ஏல வந்து 1000 இருக்குது, கரெக்டா? ஸோ பின்றது ஒரு அரே, கரெக்டா? இந்த பி வந்து ஏன்றது 1000 இருக்கு. பின்ற அரேல என்ன இருக்கு அப்படின்னா இந்த அட்ரஸ் தான் இருக்கு. பின்ற அரேல வந்து 1000, 1004, ரைட், 1008, இது வந்து பி அரே. ஏ அரேல என்ன இருக்கு? 0, 1, 2, 3, 4 இருக்கு. இது பி அரே. பி அரேல எல்லாமே அட்ரஸ் இருக்கு. ஏன்றது பேஸ் அட்ரஸ், கரெக்டா? ஸோ ஏ ப்ளஸ் 1னா இதுக்கு அடுத்த அட்ரஸ் 1004. ஸோ அட்ரஸ் வந்து நம்ம தான் அரே ஆஃப் பாயிண்டர் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ரைட்டு? இப்போ இந்த பி இருக்குல்ல, பின்றது பார்த்தீங்கன்னா டபுள் பாயிண்டர், கரெக்டா? பின்றது என்ன? இந்த அரேவோட பேஸ் அட்ரஸ், இந்த அரேவோட பேஸ் அட்ரஸ் 2000 வச்சுப்போம். அப்போ பின்றது பேஸ் அட்ரஸ் ஆஃப் திஸ் அரே. எப்போதுமே அரே நேம் வந்து பேஸ் அட்ரஸ், ஓகேவா? ஏன்றது பேஸ் அட்ரஸ் ஆஃப் திஸ் அரே, திஸ் இஸ் 1000, இந்த பேஸ் அட்ரஸ் ஆஃப் திஸ் அரே 1000. ஓகே, இந்த அட்ரஸ் வேல்யூ தான் பி அரேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பின்றது பேஸ் அட்ரஸ் ஆஃப் திஸ் அரே, திஸ் இஸ் 2000. அப்போ ஏ ரெஃபர்ஸ் டு 1000, பி ரெஃபர்ஸ் டு 2000, பேஸ் ஆஃப் செகண்ட் அரே. இதில் என்ன இருக்கு? இந்த பி இருக்கிற அட்ரஸில் இன்னொரு அட்ரஸ் இருக்கு. ஸோ இது பாயிண்டர் டு பாயிண்டர். ஸோ பியை நீ எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும்னா யூ ஹேவ் டு டிக்ளேர் டபுள் பாயிண்டர். ஏன்னா இட் இஸ் ஸ்டோரிங் எ பாயிண்டர். ரெண்டு பாயிண்டர் இருக்குல்ல, பின்றது ஒரு பாயிண்டர், அதில் இருக்கிறதும் ஒரு பாயிண்டர், அதனால டபுள் பாயிண்டர் இங்கே போட்டிருக்கோம், கரெக்டா? இப்போ பாயிண்டர் ப்ளஸ் ப்ளஸ். இப்போ பி அரேல இப்போ இந்த 2000, இப்போ பிடிஆரில் என்ன இருக்கும்? பிடிஆர்லையும் 2000 இருக்கும். இங்கே என்ன பண்ணுறோம்? பிடிஆர் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, பிடிஆர் ப்ளஸ் ப்ளஸ் என்ன ஆகும்? 2004. ஏன்னா அட்ரஸும் இன்டிஜர் தான், அதுக்கும் 4 பைட்டு. ஓகே, ஸோ 2004க்கு போகும். இப்போ பிடிஆர் வந்து 2004 ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேல்யூவை ட்ராக் பண்ணுங்க. இப்போ பிடிஆர் மைனஸ் பி என்ன வருது? 2004 மைனஸ் 2000, கரெக்டா? ஆனால் இது 4 வராது, இது பாயிண்டர் அரித்மெட்டிக். பிடிஆர் ப்ளஸ் பண்ணும்போது 2004க்கு போகுதுல்ல, அப்போ இதையும் மைனஸ் பண்ணால் 1 தான் வரும். ஏன்னா ப்ளஸ் 1 பண்ணால் 4 பைட்ஸ் தள்ளி போகுது. அப்போ இந்த இதையும் மைனஸ் பண்ணால் 1 தான் வரும். ஸோ திஸ் வில் பி 1. ஸோ அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு 1. ஓகே, அப்புறம் ஸ்டார் பிடிஆர். ஸ்டார் பிடிஆர் என்ன? 2004 தான் பிடிஆர், கரெக்டாக? ஸ்டார் பிடிஆர்னா 1004. 1004 மைனஸ் ஏ. ஏ என்னது? 1000. அப்போ 1004 மைனஸ் 1000 அகெயின் 1. ஏன்னா அடுத்த எலிமெண்ட் தானே 1004. இப்போ ஸ்டார் பிடிஆர் என்ன வரும்? ஸ்டார் பிடிஆர் 1004. இன்னொரு ஸ்டார் போட்டால் 1004ல் இருக்கிற வேல்யூ அதுவும் 1. தட்ஸ் இட், ரைட்? இப்போ என்ன போடுறோம்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ஸ்டார் பிடிஆர் பிளஸ் பிளஸ். பிடிஆர் ஸ்டார் போயிட்டு அந்த வேல்யூவை பிளஸ் பிளஸ் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டார் பிடிஆர் என்ன வரும்? ஸ்டார் பிடிஆர்னா இந்த வேல்யூ, கரெக்டா? இந்த இடத்துல 1004 வந்து என்ன ஆயிடுது? 1008 ஆயிடுது. இந்த இடம் மட்டும் என்ன ஆயிடுது? 1008 ஆயிடுது. ஏன்னா நீ பிடிஆர் பிளஸ் பிளஸ் பண்ணல, ஸ்டார் பிடிஆரை பிளஸ் பிளஸ் பண்ற. ஸ்டார் பிடிஆர்னா என்ன? பிடிஆர்ல இருக்கிற வேல்யூ. பிடிஆர் 2004 ரைட், இருக்கிற வேல்யூ. இப்போ இது வந்து 1008 ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். நீ இந்த வேல்யூவை மாற்றிட்டியா? இப்போ திருப்பி பண்ணு. இப்போ பிடிஆர் மைனஸ் பி என்ன வரும் பாரு. பிடிஆர் என்ன? 2004 தான். பிடிஆர் மைனஸ் பி 2004 மைனஸ் 2000 அது 1 தான். அடுத்த வேல்யூ மைனஸ் இது. ஓகே,
அடுத்தது ஸ்டார் பிடிஆர் மைனஸ் ஏ. ஸ்டார் பிடிஆர் என்ன 1008. ஸோ 1008 வந்து இங்கே வந்துருமா, ஏ வந்து 1000. இப்போ 1008 மைனஸ் 1000 ரெண்டு இது தள்ளி இருக்கு 2. அடுத்து ஸ்டார் ஸ்டார் பிடிஆர். ஸ்டார் பிடிஆர் என்ன 1008. 1008ல இருக்கிற வேல்யூ கரெக்டா. இப்போ இங்கே வாங்க. அடுத்தது பிடிஆர் டபுள் ஸ்டார் பண்ணி ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறாங்க. டபுள் ஸ்டார் பண்ண என்ன 2004 உள்ள போனால் ஒரு ஸ்டார் 1008. 1008க்கு அடுத்து போனால் இன்னொரு ஸ்டார் 2. இதை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த வேல்யூ 3 ஆகிடுது ரைட்டா. இங்கே வந்து பிடிஆர் மைனஸ் பி. பிடிஆர் மைனஸ் பி என்ன, பிடிஆர் அதே 2004 தான். மைனஸ் பி என்ன வேல்யூ வரும் 2004 minus 1. பிடிஆர் வந்து 2004, பி வந்து 2001. ஸ்டார் பிடிஆர் மைனஸ் ஏ. ஸ்டார் பிடிஆர் என்ன 1008. 1008 மைனஸ் ஏ மைனஸ் 1000 என்ன வரும் 2. ஸ்டார் ஸ்டார் பிடிஆர் 2004 108 108 போய் டபுள் ஸ்டார் போட்டா அங்க இருக்கிறது வேல்யூ 3. இதுதான் அவுட்புட்டா வரணும் கரெக்டா. நவ் யூ கேன் ரன் அண்ட் சி. ஒன் 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 122 123. ஸோ இப்போ வந்து we will see what is function pointers. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஃபங்க் அப்படின்னு போட்டு you just call it. கரெக்ட். இது ஃபங்க்ன்றது என்னது, இஸ் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். கரெக்ட். இது கால் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், இது எக்ஸிக்யூட் ஆகும். ரைட். ஸோ இது பண்ணோம்னா ரன் பண்ணோம்னா இட் இஸ் ஸோ சிம்பிள். இது கால் ஆக போகுது, இந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆக போகுது. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ன்றது, இந்த ஃபங்க்ன்றது என்னன்னா, இட் இஸ் நாட் only the name of the function, it will give you the address where the function is. ரைட். ஜஸ்ட் இப்போ போயிட்டு இதை நம்ம ஒரு %x போட்டு இந்த ஃபங்கை பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. ரைட். if you just print the func, it will give you some address value where the function is. அப்போ இது அட்ரஸ்னா இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். ஒரு பாயிண்டர் வேரியபிளில் அட்ரஸை பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணலாம்ல. இப்போ நம்ம இது எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இட் இஸ் a pointer to an integer. ஓகே. அப்போ அதில் என்ன ஸ்டோர் பண்ணலாம்னா, நீ வந்து ஒரு இன்டிஜரோடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணலாம். கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் அட்ரஸை ஸ்டோர் பண்ணணும். ஃபங்க்ஷன் அட்ரஸை ஸ்டோர் பண்ணுற வேரியபிள் தான் ஃபங்க்ஷன் பாயிண்டர். அது எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, இன்ட்டு அதே ஸ்டார் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பண்ணி இந்த ப்ராக்கெட் போடணும், ஸ்டார் ஃபங்க்ஷன் பாயிண்டர். ஓகே. அதுக்கப்புறம் இது ஃபங்க்ஷன் பாயிண்டர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டிக்ளேர் அ ஃபங்க்ஷன் பாயிண்டர். ஆனால் நீ எதுக்கு அசைன் பண்ணுறியோ இதுவும் மேட்ச் ஆகணும். அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அ வாய்ட். கரெக்ட். மேலே வந்து the function returns a void. இந்த ஃபங்க்ஷனை தான், இந்த ஃபங்க்ஷன் எடுத்து தான் இதில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், fptr is equal to இந்த func அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட், இட் ஸ்டோர்ஸ் அட்ரஸ் ரைட். அந்த ஃபங்க்ஷன் வேரியபிள் இது கொடுத்துடலாம். நீ கால் பண்ணுறதுக்கு யூ கேன் கால் fptrே கால் பண்ணலாம், ஏன்னா அது அட்ரஸ் தானே. ஸோ இப்படி கால் பண்ணாலே it will get called. Okay, let's run and see. Okay, same இது ஒர்க் ஆகுது. You remove this, the function is getting called. ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இப்படியும் கால் பண்ணலாம், இல்லை இப்படி போட்டு இப்படியும் கால் பண்ணலாம். both ways you can call. So a variable to store function address. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை வந்து இன்ட்னு மாத்திரன்னு வச்சுங்க, இது வந்து இன்னொரு இன்டிஜர் எடுத்துக்குன்னு வச்சுங்க, இன்ட் ஏ. இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வார்னிங் கொடுக்குது. என்ன வார்னிங், அசைன்மெண்ட் ஆஃப் இன்காம்பேட்டபிள் பாயிண்டர் டைப். இந்த பாயிண்டர் வந்து எந்த ஆர்குமெண்ட்டும் அக்சஸ் பண்ணல, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஆனால் நீ அசைன் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து வேறு ஃபங்க்ஷன், ஆனால் ஒர்க் ஆகுது, ஆனால் ஒரு வார்னிங் கொடுக்குது. அப்போ நம்ம டிக்ளேர் பண்ணுற பாயிண்டரும்
இன்டிஜர் அக்செப்ட் பண்ணணும் ஃபங்க்ஷன் பாயிண்டரும் ரிட்டர்ன் பண்ணுறதும் இன்டிஜராக இருக்கும். அந்த மாதிரி கரெக்டாக இப்போ இதோடைய இந்த ஃபங்க்ஷன் பாயிண்ட் டிக்ளரேஷனும் இதுவும் மேட்ச் ஆகுது கரெக்டாக. அப்போ அசைன் பண்ணால் பிரச்சனை கிடையாது. இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு ஓகே. இப்போ இது ஒரு இன்டிஜர் அக்செப்ட் பண்ணுது கரெக்டா. ஆனால் நம்ம கால் பண்ணும்போது இன்டிஜரே கொடுக்கல. ஸோ அதை கால் பண்ணும்போது ஒரு இன்டிஜர் கொடுக்கணும். அந்த இன்டிஜர் கொடுத்துட்டு இங்கே போய் அந்த இன்டிஜரில் வேணால் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ரைட். ஃபங்க்ஷன் 5 இங்கே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இங்கே கால் பண்ணும்போது 5 பாஸ் பண்ணுறேன். இந்த ஏக்கு பாஸ் ஆகுது. இது அந்த 5 பிரிண்ட் ஆகுது. ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுற ஃபங்க்ஷன் பாயிண்டரும் நீ எந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணுறியோ அதோடைய ப்ரோட்டோடைப் இருக்குல்ல, இந்த இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது, என்ன ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுது, இதெல்லாம் மேட்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஃபங்க்ஷன் பாயிண்டர். ஃபங்க்ஷன் பாயிண்டர்னா பாயிண்டர் விச் ஷோஸ் அ ஃபங்க்ஷன். தட்ஸ் இட். அட்ரஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் நேமே அட்ரஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்படி நீ அசைன் பண்ணிக்கலாம். இதுவே டிக்ளரேஷனில் இங்கே வந்து இப்படி போட்டேன் அப்படின்னா 3 போட்டேன் அப்படின்னா இது வந்து நத்திங் பட் அரே ஆஃப் ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ். அதாவது மூணு எலமெண்ட் இருக்கு. 3 எலமெண்ட்டுமே ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் கரெக்டா. அப்போ நான் இங்கே ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஸ்டோர் பண்ணணும், ஒரு இண்டெக்ஸில் போய் தான் அந்த இதை ஸ்டோர் பண்ணணும். பர்டிகுலர் இண்டெக்ஸில் போய் அந்த ஃபங்க்ஷன் பாயிண்டரை ஸ்டோர் பண்ணணும். கால் பண்ணும்போதும் அந்த இண்டெக்ஸுக்கு போய் கால் பண்ணணும். ஓகே, இப்படியே கால் பண்ணிடலாம். நம்ம அந்த ஃபங்க்ஷன் பாயிண்டர் போட்டு இப்படியே கால் பண்ணிடலாம். திஸ் வில் கிவ் த அட்ரஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் பாயிண்டர். கரெக்ட். இது வந்து ஒரு அரே ஆஃப் ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ். அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம், கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ். எத்தனை ஃபங்க்ஷன் பாயிண்டர் இருக்கு, 3. அதில் ஒரு இண்டெக்ஸில் போய் என்னுடைய பாயிண்டர் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கிறேன். Now what else works? If I put index value in this நம்ம 3 பாயிண்டர் இருக்கு. அதில் ஒரு பாயிண்டர் தான் அசைன் பண்ணியிருக்கேன். மீதி 2 பாயிண்டர் கார்பேஜ் வேல்யூ இருக்கும். அதை வச்சு கால் பண்ண முடியாது, எரர் தரும். ஸோ சியில் வந்து ஸ்ட்ரிங் என்னதுன்னா நத்திங் பட் கேரக்டர் அரே. அரே ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்குன்னு ஒரு டேட்டா டைப் கிடையாது சியில். ஸோ அரே ஆஃப் கேரக்டர்ஸ் போட்டுட்டு சியில் என்ன அப்படின்னா இந்த கேரக்டர் இந்த மாதிரி இருக்கு, நாக்பூர் இருக்குன்னா கடைசி கேரக்டர் வந்து 0வாக இருக்கும். அங்கே தான் ஸ்ட்ரிங்கு முடியுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், while name of I not equal to 0. அப்புறம் என்ன அர்த்தம், I வந்து இண்டெக்ஸ் 0. இப்போ நேம் ஆஃப் 0 என்ன, இல்லை ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, n. ஸோ n பிரிண்ட் ஆகும். ரைட். அப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ் என்ன ஆகும், I 1 A பிரிண்ட் ஆகும். எப்போ எது வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும், 0 வர வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். எப்போ 0 வரும், இந்த 6க்கு அப்புறம் 0 இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்ட்ரிங்லேயுமே எண்ணில் வந்து ஒரு நல் கேரக்டர் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே மெமரி கொடுக்குறதா நம்பர் கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ரிங் லென்த்தோ ஒன்று ஜாஸ்தியாவது கொடுக்கணும். கரெக்ட். ரைட். ஸோ ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அரே. ரைட். ஸ்ட்ரிங் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அரே ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ இது ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் இது ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த பேஸ் அட்ரஸ் ஆஃப் த அரே. ஓகே. ஸோ அதை நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கே ஒரு அரே தான். கரெக்டா. அது எந்த ஸ்டார்ட் ஆகுது, 4001 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கையே நீ எப்படி பண்ணலாம்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். கேரக்டர், அதாவது கேரக்டர் இது சி, இது ஸ்டார் நேம். அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டார் நேம் போட்டு ஈக்குவல் டு நாக்பூர் இப்படியும் போடலாம். இப்படி போடலாம், ஒர்க் ஆகும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி ஒரு லூப்பில் ஒரு அடியாக போய் நாக்பூர்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதில் என்னன்னா, இதில் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நேம் ஆஃப் ஐயில் வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன். அதாவது அதில் இருக்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். என்னுக்கு அப்புறம் என்ன, என்னுக்கு அப்புறம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் என்னுக்கு அப்புறம் வர்றது MNO. கரெக்டாக. இப்போ அடுத்தடுத்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஏக்கு அப்புறம் பி, ஜிக்கு அப்புறம் ஹெச். ஏன்னா அதில் இருக்கிற வேல்யூவை நான் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். கரெக்டாக. இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் அரே இருக்கிற வேல்யூவை மாற்ற முடியும். கரெக்டாக. இப்போ இதே நான் என்ன பண்ணலான்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து
இதை நான் வந்து ஒரு பாயிண்டராகவும் டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, இப்படியும் பண்ணலாம். முன்னாடி என்ன பண்ண, அரேவை போட்டேன். ஓகே, இது பாயிண்டர். என்ன டிஃப்ரென்ஸ்னா, நீ முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சா, அரே இருந்துச்சா. அப்போ நேம்ன்றது என்ன குறிக்கும், அரே நேமு. அரே நேம் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு த பேஸ் அட்ரஸ் ஆஃப் த அரே. ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டோர் ஆகும்னா, ஒரு ரீட் ரைட் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ரீட் ரைட் மெமரியில் ஸ்டோர் ஆகிறதுனால அங்கே இருக்கிற வேல்யூவை நம்ம மாற்ற முடியும் அரேல ஸ்டோர் பண்ணினா. ஆனால் அதுவே நான் ஒரு பாயிண்டராக ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பாயிண்டராக ஸ்டோர் பண்ணுறேன், அது ரீட் ஒன்லி மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். அது ரீட் ஒன்லி மெமரியில் ஸ்டோர் ஆகிறதுனால நம்ம மாற்ற முடியாது. மாற்ற ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ ரன் பண்ணுற பாரு, ப்ரோக்ராம் நின்றுடுச்சு, செக்மெண்டேஷன் ஃபால்ட் கொடுக்குது, எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஓகே, மற்றபடி அதை மாற்ற முடியாது, அவ்வளோதான். மற்றபடி நீ வேல்யூலாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீ போயிட்டு பிரிண்ட் பண்ணால் நாக்பூர்னு வருது. ஏன்னா இது எப்படி இருக்கு, இது ஒரு பாயிண்டர் தான், ஆனால் நம்ம அரே மாதிரி அக்சஸ் பண்ணுறோம். ஏன் பண்ண முடியுதுன்னா, இப்படி இருந்தால் எப்படி ஆகும்னா பார்த்தீங்கன்னா, இந்த நேம்ல இருந்து இந்த நேம் ஆஃப் ஐ என்னன்னா நேம் பிளஸ் ஐ போய்க்கும். நேம் பிளஸ் ஐ போயிட்டு அங்கே இருக்கிற வேலையை டீஃபரன்ஸ் பண்ணி எடுத்து வந்து தரும் உனக்கு. அதுதான் இதோட மீனிங், நேம் ஆஃப் ஐ அப்படி போடுறது. இப்போ நேம்ன்றது என்ன, இந்த அரே கரெக்டா. அப்போ ஃபர்ஸ்ட் ஐ வேல்யூ என்ன, 0. நேம் பிளஸ் 0 இந்த 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 அட்ரஸ் வருமா, ஏன்னா நேம்ன்றது பேஸ் அட்ரஸ். அதுக்கு ஸ்டார் போட்டிங்கன்னா என்ன வருமா, என்ன வந்துடும். அடுத்து நேம் பிளஸ் 1 இங்கே வந்துருமா அட்ரஸு, அதுக்கு ஸ்டார் போட்டால் ஏ வருமா, ஏ வந்துடும். ஸோ இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான். அதனால் பாயிண்டர் போட்டாலும் உனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, அப்புறம் மெயினில் உங்களுக்கு பேசிக்காக வந்து ரிகர்ஷன் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ரிகர்ஷன் சம்மந்தமாக கேட்டாங்கன்னா அதை நீங்கள் டேக்கிள் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் பார்ப்போம். ஸோ கோட் டிரைவர் சீரியஸாக போங்க. இது என்னன்னா ஃபஸ்ட்டு i = 3, இது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒரு வாட்டி தான் இனிஷியலைஸ் ஆகும். ஸோ ஐ வேல்யூ வந்து 3. இங்கே வரும்போது பிரிண்ட் பண்ணுறோம், i மைனஸ் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். ஸோ அவுட்புட் வந்து 3. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது i மைனஸ் ஆகிடும். மைனஸ் பண்ணால் என்ன ஆகிடும், இங்கே வரும்போது i2 இஸ் greater than 0வா, அப்போ யூ ஆர் காலிங் த மெயின். ஸோ மெயின் திருப்பி கால் ஆகும் இதே ஃபங்க்ஷன். இப்போ ஐ வேல்யூ திருப்பி இனிஷியலைஸ் ஆகாது. இப்போ ஐ வேல்யூ என்ன, மைனஸ் ஆகி ஐ வேல்யூ 2 ஆகிடுச்சு கரெக்டாக. திருப்பி வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும்போது 2 பிரிண்ட் ஆகும். ரைட்டு, இங்கே திருப்பி இங்கே பிரிண்ட் ஆகும்போது 2 பிரிண்ட் ஆகும். இந்த லைன் வரும்போது ஐ மைனஸ் இருக்கிறதுனால அது 1 ஆகிடும். 1 இஸ் greater than 0வா, எஸ் greater than 0. இப்போ திருப்பி மெயின் ஃபங்க்ஷன், இது இனிஷியலைஸ் ஆகாது. இப்போ திருப்பி ஐ பிரிண்ட் பண்ணுறோம், 1 பிரிண்ட் ஆகும். இங்கே வரும்போது 0 ஆகிடும். ஸோ ஐ greater than 0 இல்லை, ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இது ஃபால்ஸாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ 0 ரிட்டர்ன் 0. ரிட்டர்ன் 0 பண்ணும்போது அப்படியே பின் எல்லாமே ரிட்டர்ன் ஆகி வந்துடும். அப்படி தானே மெயின் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணுற, ஓகே, அடுத்தது என்ன பண்ணுற, அதே மெயின் ஃபங்க்ஷன் திருப்பி கால் பண்ணுற. ரைட்டு, அப்படி பண்ணும்போது ஒரு மெயின் 0 ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இது 0 ரிட்டர்ன் பண்ணிவிடும், 0 பண்ணி முடிஞ்சிடும். ரைட், அப்போ 3 to 1 பிரிண்ட் ஆகும் கரெக்ட். ஸோ if you run and see 3 to 1 பிரிண்ட் ஆகும். இதுவே நான் வந்து இந்த ஸ்டாட்டிக்கை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டாட்டிக் வந்து திருப்பி இனிஷியலைஸ் ஆகாது. ஓகே, ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் இது இந்த ஸ்கோப்குள்ளே தான் அசஸ் பண்ண முடியும், பட் திருப்பி இனிஷியலைஸ் ஆகாது. இப்போ ஸ்டாட்டிக் மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு வாட்டி கால் பண்ணும்போது 3க்கு இனிஷியலைஸ் ஆகிடும். இப்போ ஒரு வாட்டி ஐ என்ன பிரிண்ட் ஆகும், 3 தான் பிரிண்ட் ஆகும். 3 பிரிண்ட் ஐ மைனஸ் ஆகும். ஐ greater than 0வா, திருப்பி மெயின் கால் ஆகும். திருப்பி 3 இனிஷியலைஸ் ஆகிடும். அப்போ இது சுற்றிக்கினே இருக்கும். ஸோ திருப்பி ரன் பண்ணிங்கன்னா 3 பிரிண்ட் ஆகி சுற்றிக்கினே இருக்கும். 3 சுற்றினே இருக்குதா, நிற்கவே நிற்காது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ரிகர்ஷன் ஒர்க்ஸ். ஸ்ட்ரிங் சம்மந்தமாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ பாஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களையே இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் கேட்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை சேர்க்கறது, ரைட். ஸ்ட்ரிங் என் கம்பேர்னா 2 ஸ்ட்ரிங்கை n கேரக்டர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணுறது, ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்னால் ரிவர்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சில இன்டர்வியூவில் கேட்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் இது இந்த டிக்ளரேஷன் என்னது, அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் கரெக்டாக. ஸ்டார் நேம் சொன்னால் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். ஸோ அரே ஆஃப் பாயிண்டர்ஸ், அப்போ நிறைய பாயிண்டர் இருக்குது கரெக்டாக. நம்ம ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டரும் ஒரு ஸ்ட்ரிங்கு.
அப்போ நிறைய ஸ்ட்ரிங் நீ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதுதான் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரிங். இது நேம்ஸ் ஆஃப் 0 போட்டிங்கன்னா நாக்பூர் வரும், நேம்ஸ் ஆஃப் 1 போட்டிங்கன்னா ஆக்ரா வரும். ரைட், திஸ் இஸ் வாட் இஸ் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். இந்த மேலாக் என்ற ஃபங்க்ஷன் தான் மெமரி அலோகேஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மேலாக் கூப்பிட்டோம்னா நமக்கு மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ மெமரினா இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அத்தனை பைட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், 5 into சைஸ் ஆஃப் இன்ட். சைஸ் ஆஃப் இன்டெஜர் என்ன 4. இப்போ 5 into 4 20 பைட்ஸ். அந்த மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்குமா, அலோகேட் பண்ணி அந்த அட்ரஸை கொடுக்கும். அப்போ அட்ரஸை நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா நமக்கு ஒரு பாயிண்டர் வேரியபிள் வேணும். ஸோ பாயிண்டர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம 5 இன்டிஜர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இடத்துல 5 ஸ்டோர் பண்ணுறேன், தேர்ட் இடத்துல 7 ஸ்டோர் பண்ணுறேன். ரைட், அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்குது. அந்த மெமரி அட்ரஸ் வந்து 1000. இங்கே எத்தனை வெஞ்சர் ஸ்டோர் பண்ணலாம், 5 இன்டிஜர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு இதில் போய் நான் 5 ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 1 2 3. இதில் போய் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 7 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாத்துலேயும் கார்பேஜ் வேல்யூ இருக்கும், அசைனே பண்ணல. அப்போ p + 3 என்னது, +1 +2 +3. இங்கே வந்துருமா p + 3. ஓகே, 1004 1008 1012. இங்கே வந்துடும் p + 3. அதுக்கு ஒரு ஸ்டார் போட்டோன்னா 7. ஸோ 7ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ரைட், ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 7ன்றது பிரிண்ட் ஆகுது. ஆனால் என்ன பண்ணுது, இம்ப்ளிசிட் டிக்ளரேஷன் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் மேலாக். ஸோ இந்த மேலாக்ன்றது வந்து பில்ட் நோட் இன்க்ளூட் ப்ரொவைடட். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அது வந்து எந்த ஃபைலில் அதோடைய டிக்ளரேஷன் இருக்கோ அதை இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் வந்து என்ன சொல்லுதுன்னா std lib.h இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய டிக்ளரேஷன் அதில் இருக்கும், std lib.h. ஓகே, ஸோ அதை பண்ணியாச்சு. இப்போ 7ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலாக் வந்து என்ன அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணுதோ, நமக்கு இன்டிஜர் பாயிண்டராக வேணும்ல, அதை இப்படி டைப் கேஸ்ட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக அது ஒரு அட்ரஸ் தானே ரிட்டர்ன் பண்ணுது. அந்த அட்ரஸ் வந்து இன்டிஜர் பாயிண்டராக மாற்றி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எதுவும் தப்பு சொல்லலை, பட் யூஸ்வலாக இப்படி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு மேலாக்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ரைட், பட் இதில் பிரச்சனை என்னன்னா, சி ப்ரோக்ராமிங்கில் நீ அலோகேட் பண்ண மெமரி இருக்கா, இங்கே அலோகேட் பண்ணிட்டியா, அப்போ உன் ப்ரோக்ராமுக்கு 20 பைட் அலோகேட் ஆகிடுச்சு, இங்கே முடிஞ்சிருச்சு ப்ரோக்ராமே. ஆனால் இதை நீ ஃப்ரீ பண்ணல அப்படின்னா அது வந்து மெமரி வந்து அலோகேட்டட் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கும். அந்த 20 பைட் வேறு யாருக்குமே அலோகேட் ஆகாது. இது லோக்கல் வேரியபிள். இந்த மெயினுக்கு அப்புறம் இந்த வேரியபிள் அசஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த மெமரி அலோகேட் பண்ணிட்டு ஃப்ரீ பண்ண முட்டை, அதுதான் மெமரி லீக். இந்த அலோகேட் பண்ணிட்டு ஃப்ரீ பண்ண முடுற பற்றியா, அதான் மெமரி லீக். ஜாவாவில் அதை நம்ம பண்ண தேவையில்லை, ஏன்னா ஜாவாவில் கார்பேஜ் கலெக்டர் இருக்குது. நீ சும்மா நியூ போட்டு மெமரி அலோகேட் பண்ணுவ இது ஜாவாவில். அது நீ ஃப்ரீலாம் பண்ண தேவையில்லை, ஜாவாவே ஃப்ரீ பண்ணிக்கும். ஆனால் இங்கே நீ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கால் ஃப்ரீ பண்ணி அது என்ன மெமரியோ அதை கொடுக்கணும். அந்த பாயிண்டரை கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். ஓகே, மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிளும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் வந்து 3க்கு பதிலாக 2 பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, என்ன வேல்யூ வரும், 2ல் கார்பேஜ் வேல்யூ தான் இருக்கும், p + 2னா. கரெக்டாக? ஸோ என்ன வேல்யூ வரும், கண்ணாமனா ஏதோ ஒரு கார்பேஜ் வேல்யூ வருது சம்மந்தமே இல்லாமல். ஆனால் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து மேலாக்கு பதிலாக கேலாக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் கேலாக் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எத்தனை தேவை, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து எவ்வளோ பைட்ஸ் தேவை. எனக்கு ஒரு 20 பைட்ஸ் தேவை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எத்தனை தேவை, மொத்தமாக எத்தனை தேவை, இங்கே எத்தனை பைட்ஸ் தேவை. ஓகே, இங்கே நான் 2 போட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு 2 20 பைட்ஸ் கொடுக்கும். 5 into 4 20. கரெக்டா? 1 போட்டால் ஒரு 20 பைட் கொடுக்கும், 2 போட்டால் 2 20 பைட்ஸ் கொடுக்கும். ஓகே, இங்கே எனக்கு ஒரு 20 பைட் தான் போதும். ஓகே, இந்த கேஸில் என்ன ஆகும்னா, கேலாக் வந்து மெமரி எவ்வளோ அலோகேட் பண்ணும், இதுக்கு 20 பைட்ஸ் அலோகேட் பண்ணும். ஆனால் அதை இனிஷியலைஸ் பண்ணிடும் 0க்கு. ஸோ எல்லா வேல்யூஸும் 0ன்னு இருக்கும். அதனால நம்ம பார்த்தோம்னா அந்த வேல்யூ 0ன்னு இருக்கும்.
இது நீ என்ன பண்ணலாம், ஒரு 20 பைட்ஸுக்கு இப்படியும் அலோகேட் பண்ணலாம், இல்லைன்னா எனக்கு 5 4 பைட் கொடுன்னு இப்படியும் அலோகேட் பண்ணலாம். ரெண்டுமே சேம். ஓகே, ரெண்டுமே இதில் ஒர்க் ஆகும். இதுதான் கேலாக்கும் மேலாக்கும் டிஃப்ரென்ஸ். கேலாக் அப்புறம் மெமரி அலோகேட் பண்ணுறது எல்லாமே ஹீப் செக்மெண்ட்டில் தான் அலோகேட் ஆகும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உன் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறியா, இங்கே கம்பைல் பண்ணுறியா, உனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆகுதா, எங்கே ஜென்ரேட் ஆகும், இங்கே இருக்கிற D::C:, ரைட், இங்கே தான் ஜென்ரேட் ஆகும். அப்போ ஹார்ட் டிஸ்கில் ஜென்ரேட் ஆகுது. அதை ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உன்னுடைய .exe ஃபைல் இருக்குல்ல அது ரேம்க்கு வரும். ரேம்க்கு வரும்போது டெக்ஸ்ட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், ஹீப்பு, ஹெச்இஏபி ஹீப்பு, ஸ்டாக்கு. அப்போ பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டைனமிக்காக அலோகேட் பண்ணுற மெமரிலாம் இந்த ஹீப் செக்மெண்ட்டில் தான் போய் ஸ்டோர் ஆகும். இந்த லோக்கல் வேரியபிள் இருக்குது பார்த்தியா, ஓகே, பீக்கு பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் கரெக்டாக, அதுக்கு ஒரு 4 பைட் வேணும்ல, அந்த 4 பைட்டு ஸ்டாக்கில் இருக்கும். லோக்கல் வேரியபிளாக மெமரி ஸ்டாக்கில் அலோகேட் ஆகும். டைனமிக்காக அலோகேட் பண்ண 20 பைட்ஸு அது ஹீப் மெமரியில் இருக்கும், இந்த ஹீப் செக்மெண்ட்டில் இருக்கும். குளோபல் வேரியபிள்லாம் டேட்டா செக்மெண்ட்டில் இருக்கும். குளோபல் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம்ல அதெல்லாம் டேட்டா செக்மெண்ட்டில் இருக்கும். உன் கோட் இருக்குல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் இருக்கும். இப்படி தான் உன் ப்ரோக்ராம் மெமரியில் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கேலாக் அண்ட் மெமரி டைனமிக் மெமரி அலோகேஷன். நெக்ஸ்ட் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். சில ஆப்ரேட்டர் வந்து பிட்வைஸில் ஒர்க் ஆகும், அதான் தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்போ லெட்ஸ் அஸ்யூம் வந்து ஏவோட வேல்யூ வந்து 0 1 0 0 1 0 1 1, இது ஏவோட வேல்யூ. ஓகே, பியோட வேல்யூ வந்து 1 0 1 1 0 0 1 0, இது பியோட வேல்யூ. லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுற அப்படின்னா, இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி ஒரு தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுற அப்படின்னா என்ன ஆகும்னா பிட்டு எல்லாமே லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், இந்த 1 இங்கே வருமா, இந்த 2 0 அப்புறம் இங்கே வந்துடுமா, அப்புறம் இந்த 1 இங்கே வருமா, அப்புறம் ஒரு 0வா, அப்புறம் 2 1 இருக்கா, எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் போதா, அது வந்து 0 ஆகிடும். இது லெஃப்ட் ஷிஃப்ட் ஒன்ஸு. 2 3னா 2 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகும். 2 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் என்ன ஆகும், இது ரெண்டுமே போயிடும், இந்த 2 0 ஃபஸ்ட்டு வந்துடும். ரைட் ஷிஃப்ட்டுக்கு அப்படியே ரைட்டில் மூவ் ஆகும். ஓகே, இது இந்த 1 இங்கே வருமா ரைட் ஷிஃப்ட்டுக்கு, மீதி 2 0 வருமா, அப்புறம் இந்த 2 1 வருமா, அப்புறம் ஒரு 1 0 வருமா, அப்புறம் ஃபஸ்ட் மீதி எக்ஸ்ட்ரா இது வந்து 0 ஆகிடும். இதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட்டு ரைட் ஷிஃப்ட்டு. ஓகே, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கும் ரைட் ஷிஃப்ட்டுக்கும் என்ன அப்படின்னா ஒரு இது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைனரியாக மாற்றுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு டெசிமலை வந்து பைனரியாக மாற்றுறதுக்கு என்ன 2 பவர் நம்பர்லாம் போட்டுக்கணும் கரெக்டாக. 2 பவர் நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8னா என்ன, இதுதான் பைனரி ஆஃப் 8 கரெக்டாக. நீ ரைட் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகுது பாரு, ரைட் ஷிஃப்ட் பண்ணால் என்ன ஆகும், இது 0 வச்சு இது விட்டுருங்க 1 0 0. இப்போ இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன்னு வச்சுக்க என்ன ஆகும், இங்கே 1 ஆகிடுமா, இந்த 1 இங்கே போயிடுமா, அப்போ டிவைட் பை 2 மாதிரி தெரியுதா. ரைட் ஷிஃப்ட் பண்ணால் 8 4 ஆகுது, இங்கே ரைட் ஷிஃப்ட் பண்ணால் 4 2 ஆகுது. ஸோ ரைட் ஷிஃப்ட் பண்ணால் டிவைட் பை 2, லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் மல்டிப்ளை பை 2. ஓகே, ஸோ அதுவும் எடுத்துக்கலாம் ரைட்டு. ஸோ இதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். அப்புறம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வேறு என்ன இருக்குது அப்படின்னா அண்டு ஆறு எக்ஸ்ஆர், இதுதான் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்டு என்ன அப்படின்னா அதுவும் பிட்வைஸில் ஆப்ரேட் ஆகும். இப்போ இது ஏவோட பைனரி, இது பியோட பைனரி. இது அண்டு பண்ணால் என்ன ஆகும்னா ஒரு டிஜிட்டாக பார்க்கும், ஒரு பிட்டாக பார்க்கும். அண்டுனா ரெண்டுமே 0 ரெண்டுமே 1ஆக இருந்தால் தான் 1. 0 0 0 தான், 0 1 0 தான், 0 இந்த மாதிரி வரும் 0 தான், ரெண்டுமே 1ஆக இருக்கணும். அப்போ அண்டுனா என்ன ஆகும், இது அண்டு பண்ணுறீங்கன்னா இது வந்து 0 ஆகிடும், இது 1 1 அப்போ தான் 1, இதுவும் வந்து 0 இதுவும் 0 0 0 0 எல்லாமே 0. இந்த ரெண்டு இடத்துலையும் எங்கே 1 இருக்குது அதான் 1. 6னா ஏதாவது 1 1 இருந்தாலே 1 ஆகிடும், அதுதான் 6. எக்ஸ்ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா எது 1 இருக்கா, அப்போ இது 1 தான் வரும், இது 1 இருக்கா 1 தான் வரும். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே 1 தான். இது 0 0 0 வந்தால் 0, மற்ற எல்லாமே 1 வந்துடும். எக்ஸ்ஆர் வந்து 1 0 மாற்றி இருக்கணும். 1 0னா 1 வரும், ரெண்டும் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோ. 1 1னா 0 0 0னாலும் 0 மாறி இருந்துச்சுன்னா 1 வரும், அதான் எக்ஸ்ஆர்.
அதான் ட்ரூத் டேபிள். ஓகே, ஸோ இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், அண்டு, எக்ஸ்ஆர், சிங்கிள். இது ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இப்போ உங்களை எது மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பிட்டு ஷிஃப்டாக இருக்குது, ஒரு இன்டிஜர் இருக்குது, இந்த இன்டிஜரை ஒரு 5ன்னு வச்சுப்போம். எனக்கு இந்த இன்டிஜரில் இது பைனரியாக மாற்றலாம்ல. பைனரியாக மாற்றினா என்ன, 4 0 ரைட்டா, 4 to 1, மற்ற எல்லாமே 0வாக இருக்கும் கரெக்டா. எனக்கு இந்த இன்டிஜரில் 7th பிட்டு செட் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு பிட்டு, செகண்ட் பிட்டு, ஃபஸ்ட்டு பிட்டு, செகண்ட் பிட்டு, தேர்ட் பிட்டு, ஃபோர்த் பிட்டு. ஓகே, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பிட்டு செட் ஆயிருக்கான்னு பார்க்கணும்னு வச்சுக்கோ. அது என்ன பண்ணணும், செட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, அந்த ஏ இருக்குல்ல, அது கூட ஒரு பிட்வைஸ் அண்ட் பண்ணலாம். எதை அண்டு பண்ணலாம் அப்படின்னா, 1 வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். எத்தனை தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும்னா, நான் எத்தனாவது பிட்டு கண்டுபிடிக்கிறேன், அந்த பிட்டு -1க்கு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். ஃபார் எனக்கு தேர்ட் பிட்டு வேணும்னு வச்சுக்கோ. அப்போ பிட் -1 2 1 வந்து 2 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 1 2 டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால் இங்கே வந்துருமா, இப்படி ஆகிடுமா, 2 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணால். இது கூட ஒரு பிட்வைஸ் அண்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும், இங்கெல்லாம் 0 இருக்கிறதுனால மற்ற எல்லாமே 0 ஆகிடும். இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே ஆக்சுவலாக அந்த பிட்டு 1ஆக இருந்தால் மட்டும்தான் 1 வரும் கரெக்டா, இல்லைனா இங்கேயே ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ இந்த பிட்டு செட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத இந்த மாதிரி ஒரு நம்பரோட அண்டு பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சியை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூ என்ன, பிட்வைஸ் அண்டு பண்ணி வந்தாலும் இதோட வேல்யூ 5 வரும் கரெக்டா. சியை பொறுத்த வரைக்கும் எனி வேல்யூ அப்பார்ட் ஃப்ரம் 0 இஸ் அ ட்ரூ வேல்யூ, 0 மட்டும்தான் ஃபால்ஸு. ஸோ நீ அண்டு பண்ணும்போது என்ன வருது, எல்லாமே 0 ஆகிட்டு இந்த பிட்டு மட்டும் செட் ஆயிருக்கு, விச் இஸ் நத்திங் பட் 5. 5 இஸ் அ ட்ரூ வேல்யூ. ஸோ இஃப் அப்படி இதை போட்டாலே என்ன அர்த்தம், இது ஒரு ட்ரூ வேல்யூ ரிட்டர்ன் பண்ண, ஏதோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாலே இந்த பிட்டு செட்டு. ஒரு பிட்டு செட் ஆயிருக்கா அப்படின்றத அண்டு வட்டி செக் பண்ணலாம். ஒரு பிட்டை செட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஓகே, ஒரு பிட்டை செட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, அந்த பிட்டுக்கிட்ட போயிடலாம், எந்த பிட்டோ அந்த பிட்டுக்கிட்ட போயிடலாம். போயிட்டு அது கூட ஒரு ஆர் பண்ணிடலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்படி இருக்கு 5 கரெக்டா. எனக்கு இது தேர்ட் பிட், இது எனக்கு ஃபோர்த் பிட்டை செட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, 1 வந்து 3 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணா எனக்கு இப்படி வந்துருமா, 1 2 3 1 3 டைம் லெஃப்ட் பண்ணா இது வந்துடும் கரெக்டா. இது கூட நான் ஒரு பிட்வைஸ் ஆர் பண்றேன்னு வச்சுக்கோ, என்ன ஆயிடும், இங்க 1 இருக்கிறதால இது செட் ஆயிடும்ல, இது 0 வந்தா தான் செட் ஆயிடும். ஸோ செட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு பிட்வைஸ் ஆர் பண்ணணும். ஆர் பண்ணி திருப்பி அதே வேலைக்கு அசைன் பண்ணிடணும். இது பிட்வைஸ் ஆர். ஸோ அண்டு வந்து செட் ஆயிருக்கா, இது வந்து செட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா செக்கு. ஒரு பிட்டு செட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு அண்டு, இது வந்து செட் பண்றதுக்கு, அந்த பிட்டை வந்து போய் செட் பண்றதுக்கு. இதை கிளியர் பண்ணணும்னு வச்சுக்கோ. அதாவது ஏற்கனவே ஒரு பிட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துப்போம். எனக்கு இந்த பிட்டு கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ண அர்த்தம் 1 இருந்தாலும் 0 வைக்கணும், 0 இருந்தாலும் வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, நான் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி இந்த இது வந்து வச்சது இல்லை, இந்த வேல்யூ இருக்குல்ல 1 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 டைம்ஸ் பண்றது, இதை நான் டில்டா பண்றேன்னா, டில்டா ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு, அது பண்ண என்ன ஆகும்னா 0 1 ஆயிடும், 1 0 ஆயிடும். அப்ப டில்டா பண்ண என்ன ஆகும், ஒரிஜினல் நம்பர் இதுவா, இதை டில்டா பண்ண என்ன ஆகும், 0 1 ஆயிடும், 1 மட்டும் 0 ஆயிடும் கரெக்டா. இப்போ இது கூட நான் ஒரு அண்டு பண்றேன்னு வச்சுக்கோ, என்ன ஆயிடும், இந்த பிட் மற்ற எல்லா பிட்டும் என்ன ஆகும், அது வந்துடும், ஏன்னா மற்ற எல்லாம் 1 இருக்கு. இது மட்டும் 0 இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆயிடும், கிளியர் ஆயிடும். ஸோ நான் கிளியர் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா, a is equal to a ampersand, அப்புறம் அந்த 1 பிட் இருக்குல்ல, அந்த பிட்டு 1 வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும் கரெக்டா, அந்த பிட் வைஸ் அதை ஒரு டில்டா பண்ணிக்கணும். ஸோ 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம், இந்த சைடு வந்துருச்சு, அதை டில்டா பண்ணா உனக்கு இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு பண்ணணும், ஆண்டு பண்ணா அந்த பிட்டு
கிளியர் ஆகிடும். ஸோ செக்கு செட்டு இது வந்து கிளியர். ஸோ செட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பிட்டு செட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஏ ஆம்பர்சண்ட் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் அந்த பிட்டு -1. ஓகே பண்ணனா அந்த கரஸ்பாண்டிங் பிட்டு செட்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். செட் பண்ணுறதுக்கு ஏ ஆர் போட்டு 1 ஆம்பர்சண்ட் அது திருப்பி ஏலே ஸ்டோர் பண்ணணும். 1 ஆம்பர்சண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் அந்த பிட் -1. இது வந்து பிட்வைஸ் ஆர் ஒரு கோடு தான். ஆர் பண்ணி திருப்பி அது இது செட் பண்ணுறதுக்கு இது செக் பண்ணுறதுக்கு இது செட் பண்ணுறதுக்கு இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு ஏ ஆம்பர்சண்ட் பண்ணணும் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பிட் -1 அந்த பிட்டு -1. இது என்ன பண்ணணும் ஒரு டில்டா பண்ணணும். டில்டா பண்ணி ஆம்பர்சண்ட் பண்ணினா மற்ற எல்லாமே என்ன ஆகிடும் அந்த இதில் மற்ற எல்லாமே 1 ஆகி அது மட்டும் 0 ஆகி ஆண்ட் பண்ணால் கிளியர் ஆகிடும். இது கிளியர் பண்ணுறது. இது சம்மந்தமாக ஏதாவது இன்டர்வியூ கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்.